யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு ஆர்எஸ் எக்ஸ்பிரஸ் சூப்பர் லக்ஸரி பஸ்ஸாக இருக்குமென்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் கொழும்புக்கு போகிறோம். இந்த காணொலி வந்து ஒரு பயண காணொலியாக தான் இருக்க போது ஆர்எஸ் பஸ் எப்படி இருக்குது அந்த காணொலி தான் பார்க்க போகிறீங்க. எங்களுடைய ஆர்எஸ் பஸ் வந்து இருக்கு. சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் 7:45 சொன்ன டைமுக்கு வந்துட்டாங்க. 7:45 தாங்க வருவோம்னு சொன்னதில் சரியாக சொன்னதுக்கு 7:45 கார்னர்லேருந்து வருதாம். கார்னர்லேருந்து இந்த பஸ் வருது தான் பஸ். நாங்களே இருப்போம். வணக்கம் அண்ணா. சட்டப்படி இருக்குது சீட்டெல்லாம் இப்படி தான் மெசேஜ் வரும். சீட் நம்பரில் இருந்து என்னென்ன இங்கே தான் சகல பஸ்ஸும் வந்து நின்று கொழும்புக்கு வெளி மாவட்டங்களுக்கு போகிற பஸ் வந்து போகும். யாழ்ப்பாணத்துலேருந்து போகிறதுக்கு ஆர்எஸ் பஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3000 ரூபா எடுக்கிறாங்க. அதிகம் அந்த ஏர்போர்ட் கயர் எடுக்கலாமா, அந்த ஏர்போர்ட்லேருந்து வாராக்கள் வந்து இந்த பஸ்ஸை பிடிச்சி வரலாமான்னு சொல்லி கேட்டு நார்மலாக 3:30-4 மணிக்குள்ள நாங்கள் இறக்குவோம் கொழும்புலாக. 10 மணி 10:20 ஏர்போர்ட்டுக்கு வந்துடும். லக்கேஜ் என்ன மாதிரி எவ்வளோ கொண்டுலாமே இல்லை, அது லிமிட்டா. இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த இணையதள முகவரி இந்த இதில் இருக்குது, பஸ்லேயே அடிச்சுக்கிறாங்க. www.rsexpress.lk என்று சொல்லி புதுசாக நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ராவல்ஜி சேனலில் வந்து அதிகம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட காணொலி வரும். அந்த வகையில் வந்து எங்கெங்கே தங்கலாம், எங்கெங்கே ஹோட்டல்ஸ், நல்ல ஹோட்டல்ஸுக்கு எங்கெங்கே பஸ் போக்குவரத்து எப்படி இருக்குது, எவ்வளோ காசு முடியும் என்ற சகல விவரம் வந்து தரக்கூடிய இருக்கும். வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பயணிக்க போகிறது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு, அதுவும் வந்து ஆர்எஸ் எக்ஸ்பிரஸ். நானும் காணொலியில் வந்து பார்த்துருந்தேன் டிக்டாக்ல வந்து பஸ்ஸின் சீட் கம்ஃபர்டபுள் வந்து அந்த மாதிரி இருக்குமென்னு சொன்னாங்க. அதாவது சூப்பர் லக்ஸரி பஸ்ஸாக இருக்குமென்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் அடுத்த முறை பயணிக்க வந்து ஆர்எஸ் பஸ்ஸில் வந்து போகணுன்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கு கொழும்புக்கு போக போகிறேன். ஆர்எஸ் பஸ்ஸில் நான் புக் பண்ணியிருக்கிறேன். சுண்ணாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணி பஸ் டைம் எங்களுக்கு மெசேஜ் வந்திருந்தது. சுண்ணாத்துக்கு 7:45 வரை சொல்லியிருந்தாங்க. என்ன டைம் பஸ் வருதுன்னு பார்த்து பஸ்ஸின் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி பயணம் போகுது, ஒருக்கா போய் பார்க்கணும், ஒரு தடவையாவது பயணம் செய்யணும் அந்த ஆர்எஸ் பஸ்ஸில் என்று ஆசைப்பட்டேன். அந்த வகையில் இந்த முறை ரொம்ப காலம், நான் 10 வருஷத்துக்கு மேலே வந்து வேறொரு பஸ்ஸில் போகிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த முறை வந்து மாற்றி ஆர்எஸ் பஸ்ஸில் போக போகிறேன். எப்படி இருக்குது இந்த பயணம் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. ஆர்எஸ் பஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு யாழ்ப்பாணம் மட்டுமல்ல இல்லை, அக்கரைப்பத்து வேறு வேறு பிரதேசமெல்லாம் போகுது. தகவல்கள் வந்து நான் காணொலி யாராவது கதைக்க கிடைச்சா, கண்டக்டரோட கதைச்சா நான் அந்த விவரங்கள்லாம் தரலாம். இவை கண்டக்ட் பண்ணுறது 4 பஸ் நம்பர் தந்துருந்தாங்க. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கிட்ட வந்து rsexpress.lk என்று சொல்லி இணையதள முகவரி இருக்குது. அந்த இணையதள முகவரிக்கும் போயிட்டு வந்து இந்த பஸ்ஸை புக் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஃபோன் நம்பர் எடுத்து தான் புக் பண்ணி கொண்டேன். அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து பயணிக்க போகிறோம். பஸ் வர டைம் ஆச்சு. இப்போ வலிக்கிட்டு சுண்ணாத்தில் 2 மணி சொன்னால் ஃபுட்சுத்தி அடியில் வந்து நின்றுமா. அதுலேருந்து ஏறி நாங்கள் அப்படியே யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொழும்புக்கு போகிறோம். இந்த காணொலி வந்து ஒரு பயண காணொலியாக தான் இருக்க போது ஆர்எஸ் பஸ் எப்படி இருக்குது அந்த காணொலி தான் பார்க்க போகிறீங்க. புதுசாக நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ராவல்ஜி சேனலில் வந்து அதிகம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட காணொலியாக வரும். அந்த வகையில் வந்து எங்கெங்கே தங்கலாம், எங்கெங்கே ஹோட்டல்ஸ், நல்ல ஹோட்டல்ஸுக்கு எங்கெங்கே பஸ் போக்குவரத்து எப்படி இருக்குது, எவ்வளோ காசு முடியும் என்ற சகல விவரம் வந்து தரக்கூடிய இருக்கும். அந்த வகையில் வந்து எங்களுடைய காணொலி வந்து ஒரு பயனுள்ள காணொலியாக அமையும் தான் நம்புகிறேன். புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்க. இப்போ நாங்கள் பயணத்தை ஆரம்பிப்போம். சும்மா ஃபுட் சிட்டி கிட்ட வந்துட்டோம். சரியாக நான் நீங்கள் வரைக்கில் 7:40 கால் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் நிற்கிறீங்கன்னு சொல்லி. நான் சொன்னேன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லி. பஸ் வேறு வரமாட்டேன் நினைக்கிறேன். நான் கால் பண்ணோடய டக்குன்னு வந்துடும் நினைக்கிறேன். சரி பார்ப்போம் இந்த மாதிரி வருதுண்டு. எந்த மாதிரி இன்டீரியல் இருக்குது, சீட் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு பஸ்ஸும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்களோட 2 பஸ் தான் நல்ல கம்ஃபர்டபுளாக நல்ல லக்ஸரியான சீட் போட்டிருந்தாங்க. உள்ளுக்கு இன்டீரியரில் நல்லா இருந்துச்சு. அந்த பஸ் வருதா என்ன மாதிரி தெரியலை. இங்கிலீஷ் நம்பர் அனுப்பியிருந்தாங்க. NJ3636 இங்கிலீஷ் நம்பர். பஸ் பார்த்துருந்தேன் ஓகே நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நிறைய வந்த அப்புறம் தான் பார்ப்போம். நம்ம எங்களுடைய ஆர்எஸ் பஸ் வந்துருக்கு. சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் 7:45 சொன்ன டைமுக்கு வந்துட்டாங்க. பரவாயில்லையே, நல்லா தான் இருக்குது டைம் ஓகே. சொன்ன டைமுக்கு வராங்க. யாழ்ப்பாணத்துலேருந்து என்ன டைம் விളിக்கிறாங்கன்னு தெரியல. 7:45 தாங்க வருவோம்னு சொன்னதில் சரியாக சொன்னதுக்கு 7:45 வந்துட்டோம். ஓகே, நம்மளோட பஸ் தான். இது கார்னர்லேருந்து வருதாம். கார்னர்லேருந்து இந்த பஸ் வருது தான் பஸ். வந்துட்டு நாங்களே இருப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இது கார்னர்லேருந்து வருது தானே இது? ரைட். சட்டப்படி இருக்குது சீட்டெல்லாம். வா, லெதரில் நல்லா இருக்குது. ஃபுல்லாக லெதர் சீட். இந்த மாதிரி நம்மளோட சீட் நம்பர் வந்து 18-11 தெரியல, மறந்துட்டேன். பார்க்கணும் இருக்க நம்பரு. அப்படி தான் மெசேஜ் வரும். சீட் நம்பரில் இருந்து என்னென்ன எவ்வளோ ரூபா மற்றது கண்டெக்ட் பண்ணுறது என்ன மாதிரி இந்த நம்பர் புக்கிங் செய்த நம்பரில் இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் மெசேஜாக வரும். 11 நம்பர் சீட். நான் 11 இருக்கிறோமா? ஓகே ரைட். 11 நம்பர் சீட் வந்தோடனே சம்பவம் ஆகிட்டு. இதில் வந்து டிவி டிஸ்பிளே இருக்குது.
வந்திருந்தேன்னா கவனிக்கல புதுசு தானே கவனிக்கல வந்து இதில் டிஸ்பிளே இருக்கும்போது தான் நான் கவனிக்கிட்டேன். ஓகே, மேலே வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி குட்டி 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 ஸ்டார் லைட் நல்லா இருக்குது. பஸ் ஃபுல்லாக வந்து அந்த லைட் இருக்குது. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். அதாவது அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட், வெளி மாவட்டத்துக்கான பஸ் இரவு சேவை உங்களுக்கு தெரியும். வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் சகல பஸ்ஸும் வந்து நின்று கொழும்புக்கு வெளி மாவட்டங்களுக்கும் போகிற பஸ் வந்து போகும். நாங்கள் வந்து சுண்ணாத்துலேருந்து 7:45 ஏறினாங்க. இங்கே வந்து 8:05 வந்துட்டோம். நல்லா இருக்குது உள்ளுக்கு இன்டீரியர் லைட்டிங் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் என்ன அந்த டிவி டிஸ்பிளே அதுதான் எத்தனை மணி மட்டும் பாட்டு போடணும்னு தெரியலை. பாட்டு இல்லாட்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்து போகலாம். யாழ்ப்பாணத்தில் ஏறினா கொழும்பு போய் இறங்குறது தெரியாமல் போய் இறங்கிடலாம். என்ன மேலே தான் தெரியலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து போகிறதுக்கு ஆர்எஸ் பஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3000 ரூபா எடுக்கிறாங்க. அதே மாதிரி அதிகம் வந்து 3000 ரூபா தான். ஆனால் 2500 ரூபாயிலேருந்து பஸ் டிக்கெட்டுகள் இருக்குது. யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு போகிறதுக்கான பஸ் டிக்கெட் அது மாதிரி 3000 ரூபா தான் அநேகமான பஸ்ஸுகள் எல்லாம். என்ன காரணம் இந்த ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியலை. 2500 3000 ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பகல் பஸ் போகிறது ரத்னா பஸ்ன்னு சொல்லி, ரத்னா பஸ் வந்து பகல் 8:30 மணி என்னும் அந்த டைமுக்குள்ளேருந்து கேகேசால வாரது. அந்த பஸ்ஸும் நான் பார்த்துருக்குறேன். பகல் நேரம் வாரது வந்து அந்த பஸ்ஸிலே போகிறோன்னு சொன்னால், பகல் நேரம் போகிறோன்னு சொன்னால் 3300 ரூபா எடுக்கணும். இந்த வகையில் இந்த தகவல் வந்து உங்களுக்கு தந்து கொள்கிறேன். பஸ் டிக்கெட் எவ்வளோன்னு கேட்பீங்களா, அந்த வகையில் சொல்லிக்கொள்கிறேன். ரைட், நாங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து 8:50 எடுக்க போகிறாங்களா நாங்கள் இருக்கிற பஸ் வந்து. இங்கேருந்து 8:50 எடுத்தால் இடையில் எத்தனை மணிக்கு எங்கெங்கே நிப்பாட்டி நம்ம எங்கெங்கே சாப்பிட போகிறோம், அதே மாதிரி எங்கே வந்து எத்தனை மணிக்கு கொழும்புக்கு போய் சேர போகிறோம், அதுதான் இந்த காலில் வர போகுது. ரைட், தொடர்ச்சியாக நினைஞ்சிருங்கோ. இப்படியே நான் வந்து இன்டீரியர் காட்டி கொள்கிறேன். கதைக்கு முடிஞ்சா கண்டக்டர் காட்டி கொள்ளும். சரியா வாங்க. லக்கேஜ் வைக்கிற இடம் உள்ளுக்கெல்லாம் கேமரா இருக்கா? இந்த மாதிரி இருக்கா? ரைட் ரைட் ரைட். அதுமாதிரி உள்ளுக்குன்னு கேமரா இருந்துச்சுண்ணே. சும்மா ஸ்பேஸ் பார்த்துருந்தோம். உள்ளுக்கு வந்து இப்படி தான் சாமான் வைக்கிறது கேமரா தான். பஸ்ஸுக்குள்ளே போய் பார்ப்போம் பாருங்க. பஸ் வந்து ஃபுல்லாகவே ப்ரௌன் கலர். இந்த மாதிரி சீட் வந்து ஃபுல்லாக ப்ரௌன். எல்இடி லைட்டு பாருங்கள். அண்ணாட்ட வந்து கேட்டேன் இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்ல சொல்லி. என்ன சொன்னால் இந்த பஸ் வந்து எந்த ரூட்டால் போய் என்ன மாதிரி எங்கே போய் நிற்கும் சாப்பிட்றதுக்கு, அதே மாதிரி அங்கே போகிற டைம், அதே மாதிரி அங்கே கொழும்பு இந்த வரைக்கும் வந்து அதிகம் அந்த ஏர்போர்ட் கயர் எடுக்கலாமா, அந்த ஏர்போர்ட்லேருந்து வாராக்கள் வந்து இந்த பஸ்ஸை பிடிச்சி வரலாமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். தான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில் நான் அண்ணாட்டையே தகவலை கேட்டுக்கொள்ளும். அண்ணா அங்கே அண்ணா வணக்கம். இப்படி நிற்போம் பஸ்ஸோடைய அண்ணாட்ட தான் கேட்டு தெரியும். அண்ணா கொஞ்சம் பிஸி தானே செய்த பிடிச்சிருக்கோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த ஆர்எஸ் பஸ் வந்து எங்கேருந்து வெளிக்கிடுது, எத்தனை மணிக்கு வெளிக்கிடுறது, அதே மாதிரி கொழும்பு போய் சேர்றது, எங்கே நீங்கள் சாப்பிட்ற ரக்கடம் எல்லா தகவலும் சொல்லிங்களா? காலையிலேருந்து 7 மணிக்கு வெளிக்கிட்டு இப்படியே வந்து நாங்கள் சித்தங்கேணி வந்து சித்தங்கேணியால் பண்டத்தருப்பு டெல்லிப்போல வந்து இப்படி டெல்லிப்போலால் நாங்கள் கேகேஸ் ரோட்டுக்கு வந்து இங்கே யாழ்ப்பாணம் வரும். யாழ்ப்பாணத்துலேருந்து 8:50 எடுப்போம். 8:50க்கு போய் கிளிநொச்சி போய் கவுனியா போய் அப்படியே புத்தள ரோட் போவோம். புத்தள ரோட் போனால் அண்டாபுரத்தை சாப்பிடுவோம். அண்டாபுரத்தை சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டில் எங்களுக்கு கீழே இருக்கும் தான் கீழ் ரோட்டால் போவோம் நம்மளால். அப்படி இல்லாட்டி ஹைவே போட்டு ஹைவே போவோம். ஹைவே போனோம்னா நம்மளாம் 3:30-4 மணிக்குள்ள நாங்கள் இறக்குவோம் கொழும்புலாகல. அதே மாதிரி அங்கேருந்து வர நேரம் நாங்கள் அங்கே 9 மணிக்கு எடுப்போம். 42nd லைனில் ராமகிருஷ்ணாவுக்கு முன்னாடி எடுத்து அங்கே வெளிக்கிட்டு 9 மணிக்கு வெளிக்கிட்டோம்னா ஆமர் ஸ்ட்ரீட் 9:30 வருவோம் நாங்கள். ஏர்போர்ட் 10 மணி 10:20 ஏர்போர்ட்டுக்கு வந்துடும். அப்படி இப்போ ஏர்போர்ட்லேருந்து வராங்களா அந்த டைம் அங்கே வெளியில் வரக்கூடிய மாதிரி இருந்தால் உங்களோட பஸ்ஸை பிடிச்சி வரலாம். ரைட், ஓகே. நார்மலாக கீழே வந்தால் கொஞ்சம் டிலே ஆகும், ரோட் பிளாக்னால. ஹைவேல வந்தால் நார்மலாக 10 மணிக்கெல்லாம் வந்துடும் ஏர்போர்ட் சந்திக்கு. ரைட். அப்படி அங்கேருந்து வரும்போது புத்தளோட வந்து புத்தளத்தில் சாப்பிட நிப்பாட்டும். 12:45 சாப்பிட உங்களுக்கு மாதிரி இருக்கும். திருப்பி அப்படியே சாப்பிட வலிக்கிறோம்னா அப்படியே அதே மாதிரி தான் நார்மலாக இங்கே போன மாதிரியே வந்து நார்மலாக இங்கே புத்தளம் ரோட் தானே? புத்தளம் ரோட் தாங்க. இங்கே உங்களுக்கு யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் 3:50 4 மணிக்கு நிப்பாட்டுவீங்க. ரைட். உங்களுடைய இதுக்குள்ள உள்ளுக்க டிவி இருக்குது, அதை எதுவும் நிப்பாட்டிங்களா தானே? நிப்பாட்டிடுவீங்க. வலிக்கிற நேரம் போடுவோம். திருப்பி உங்களுக்கு கிளிநொச்சி போகிறதுக்கு இடையில நாங்கள் நிப்பாட்டிடுவீங்க. ரைட் ரைட். அதுதான் யோசிச்சேன்னு சொன்னால் எல்லாருக்கும் அது டிஸ்டர்பாக இருக்கும், சரி அது பிடிக்காதான். தண்ணி குடிக்கிறது வேண்டாம், தண்ணியெல்லாம் தரலாம். ஓகே. தண்ணி தரலாம். ரைட் ரைட். ஒரு இடத்துல நிப்பாட்டிங்க என்ன பழமையாக அப்படி உங்களுக்கு அவசரம் எதுவும் கட்டி நிப்பாட்டலாம். ரைட். லக்கேஜ் என்ன மாதிரி எவ்வளோ கொண்டுடலாம்? மேலே என்ன அது லிமிட்டா? லிமிட் இல்லை, எவ்வளோ கொண்டுடலாம். ரைட் ரைட் ரைட். ஓகே. பைக் எதுனாலும் இதெல்லாம்
பிரச்சனை இல்லை. அண்ணா உங்களோட நம்பர் இந்த நம்பர் வந்து கண்டெக்ட் பண்ணால் அந்த 4 நம்பரும் அதானே மெயின் நம்பர்? 4 நம்பர் அந்த 4 நம்பரும் யாழ்ப்பாணம் குளம் அந்த நம்பரை போட்டால் சரி தானே? ரைட், அந்த நம்பரை போட்டு விட்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி அண்ணா. அண்ணா முழு தகவலும் வந்து சொல்லியிருந்தேன், பஸ்ஸின் முழு தகவலும். நான் பஸ்ஸுக்கு வந்து யாழ்ப்பாணம் கொழும்பு புக்கிங் நம்பரை தரேன். அதே மாதிரி பஸ்ஸுலேயும் இதுலேயும் நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த பஸ்ஸுலேயும் இந்த நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். உத்தியோகபூர்வ நம்பர், இந்த பஸ் கார்டு நம்பர்னு சொல்லி 4 நம்பர் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இணையதள முகவரி இந்த இதில் இருக்குது, பஸ்லேயே அடிச்சுக்கிறாங்க www.rsexpress.lk என்று சொல்லி இந்த இணையதள முகவரி இருக்குது. அந்த இணையதள முகவரியை போயிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். அதே மாதிரி இங்கே என்சி பஸ்ன்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8, 8:30, 9, 10ன்னு சொல்லி வெளிக்கிடும் பஸ். 10 மணிக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் இந்த ஏசி பஸ்ஸை பிடிச்சி கொள்ள இல்லாது. அந்த வகையில் நாங்கள் காட்டிக்கொள்கிறோம். ரைட்டை தகவல் கிடைச்சிக்க நினைக்கிறேன். யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பரபரப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 9 மணி ஆகுது. 9 மணிக்கு வந்து எல்லா பஸ்ஸும் இதில் வந்து நிற்குதுன்னு சொல்லலாம். முதலாவது இதில் பார்க்கலாம் வந்து ரத்னா பஸ் அந்த பகல் சேவையும் இருக்குது. இந்த பஸ் வந்து ரத்னா. அடுத்ததாங்களே என்சிஜி பஸ் நிற்கிது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎஸ் குணசேகர பஸ் நிற்கிது. அடுத்தது இங்கால ஸ்ரீமுருகன் பஸ். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால என்ஐ முத்துமாரி பஸ் நிற்கிது. இதில் வந்து ஆர்எஸ் நிற்கிது. இதுலேயும் வந்து டிஎஸ் குணசேகர பஸ் நிற்கிது. இது வந்து 9 மணி பஸ்ஸில் போகிற பஸ் தான் இதில் எல்லாம் நிற்கிற பஸ். அதுக்கப்புறம் 10 மணி பஸ் வருமா, இதில் ஜேஜிபி வரும். அதேமாதிரி சஜ்ஜந்தன் பஸ் வருமா அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து பஸ்ஸுகள் சஜ்ஜந்தன் அதேமாதிரி 10 மணி பஸ் எல்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் இதில் நிற்கிறோம். இனி இந்த பஸ் எல்லாம் வெளிக்கிட்ட அப்புறம் 10 மணி பஸ் வருமா பார்க்கலாம். நம்மளோட பஸ் வந்து வெளிக்கிட்ட போகுது. யாழ்ப்பாணத்துலேருந்து எங்களோட பயணம் ஆரம்பிச்சது. உண்மையில் சொல்லப்போனால் பஸ்ஸின் சீட் வந்து லக்ஸரி தான். அவங்க சொன்ன மாதிரியே வந்து நல்ல லக்ஸரியான சீட்டாக இருந்துச்சு. யாழ்ப்பாணத்துலேருந்து 8:57 வந்து வெளிக்கிட்டது. 9 மணிக்கு வெளிக்கிட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் வந்தபடியாக வெள்ளனை வெளிக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட போன இடம் அன்றாபுரம் சந்தியில் இருக்குது. இந்த சாப்பிட்ற இடம் வந்து அங்கேயும் ஒரே ஒரு பாத்ரூம் தான் நீட்டாக இருந்துச்சு. சாப்பாடு ஓகே, பன்னுகள் எல்லாம் சுட இருந்துச்சு. எல்லா வகையான பன்னும் இருந்துச்சு. அதிகமான பஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் நிற்கிறதாம். அன்றாபுரத்தில் இதில் சந்தி ஒன்று இருக்குது, ரவுண்ட் அபவுட் சந்தி. அதுக்கு அருகாமையில் இருக்கிற இந்த ஹோட்டல், இந்த இடத்துல அதிகமான பஸ்ஸுகள் நிற்கிறது. அதோட நாங்களும் சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்டோம். அதிகமான க்ரௌட் இந்த மாதிரி தான் இருந்து சாப்பிட்லாம். டேபிள் கொஞ்சம் அதில் நின்று பனிசு வாங்கி கொஞ்சம் லைனில் நின்று வாங்கணும், அதான் உண்டு. மற்றபடி ஓகே, நல்லா இருந்துச்சு இந்த பயணம். இந்த காணொலி வந்து கண்டிப்பாக பிரயோசனமாக இருக்கும்னு நம்புகிறேன். நாங்கள் வந்து 12, 18 அந்த மாதிரி திருப்பி சாப்பிட்டு வெளிக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இந்த பஸ் வந்து பயணம் நல்லா இருந்துச்சு. இன்டீரியல் எல்லாமே லைட்டிங், அதே மாதிரி அமைதியான பயணமாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும்னு நம்புகிறேன். புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு பயண காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.